ஜெய் ஸ்ரீராம். ஹனுமான் சாலிசாவோட 27வது மற்றும் 28வது தோஹாக்களை இப்ப நம்ம சேவிச்சு அர்த்தத்தை விரிவா காண இருக்கின்றோம். வாங்கோ. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். அடியேனோட சிறிய பிரார்த்தனை, எல்லாரும் இந்த தோஹாக்களை அடியேனோட சேர்ந்து சேவிக்குமாறு பிரார்த்திக்கின்றேன். सब पर राम तपस्वी राजा, तिनके काज सकल तुम साजा, और मनोरथ जो कोई लावे, सोई अमित जीवन फल पावे. ஜெய் ஸ்ரீராம். இந்த ரெண்டு தோஹாக்களோட மீனிங் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம அனுபவிக்கலாம். வாங்கோ. இந்த 27வது தோஹா என்ன சொல்றதுன்னா, எல்லா டிவோட்டீஸும், அதாவது பக்தர்கள்லாம் எல்லாரும் தபஸ் பண்ணுவா, அதாவது மனசால பிரார்த்தனை பண்ணுவா. எப்போனா எதுக்குன்னா, பெருமாளோட சாட்சாத்காரம் தன்னோட ஜென்மத்தில் ஒரு வாட்டியாவது கிடைக்கணும்னு. இப்படி எல்லாம் தபஸ் பண்ணிட்டு எல்லாரும் பெருமாளோட திவ்ய தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பெருமாளே தபஸ்வியா இருக்கார். அதாவது ராமரே பெரிய தபஸ்விக்கெல்லாம் ராஜாவா இருக்கார் அப்படின்னு துளசிதாசர் வர்ணிக்கின்றார். அதனால ராமர் தபஸ் கோலத்துல இருக்கிறதுனால ஹனுமார் அவரோட பக்தர்களோட தார்மீகமான ஆசைகளை, விருப்பங்களை, அப்புறம் அவளோட விஷஸை ஃபுல்ஃபில் பண்றதா சொல்றார். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே ரொம்ப பெரிய தபஸ்வியா இருக்கிறதுனால அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாராம் நம்ம ஹனுமார். அவரே போய் ஸ்ரீராம பக்தர்களோட தார்மீகமான ஆசைகளை நிறைவேற்றுவார் அப்படின்னு ஸ்ரீ துளசிதாசர் வர்ணிக்கின்றார். சப் பர் ராம தபஸ்வி ராஜா, தின்கே காஜ் சகல தும் சாஜா அப்படிங்கிற தோஹா இதை தான் அர்த்தமா கொண்டுள்ளது. இப்போ ரெண்டாவது தோஹா, அதாவது 28வது தோஹால என்ன சொல்றார் துளசிதாசர்னா, யாருக்கெல்லாம் மனசால, அதாவது தார்மீகமான எண்ணத்தோட ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைக்கிறாளோ ஹனுமார்கிட்ட, அவளோட இந்த மனுஷ ஜென்மமே பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றார். அதாவது தின்கே காஜ் சகல தும் சாஜா, और मनोरथ जो कोई लावे, सोई अमित जीवन फल पावे. அப்படின்னா அவளோட ஜீவன், அதாவது இந்த மனுஷ ஜென்மமே ஃபல் ஆயிடும், அப்படின்னா அதோட பலனை கிடைக்கும். அவையில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் நமக்காக சேவிச்சிருக்கிற பல பாசுரங்களில் ரொம்ப ஃபேவரட்டான சிற்றஞ்சிறுகாலையில் வர இந்த ஃபேவரட் லைன், அதாவது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் அப்படின்னு வரும். அப்படின்னா அந்த பறையான அந்த பரிசு, அந்த ஜென்மத்தோட பலனை பெருமாள் நமக்கு நிச்சயம் கொடுப்பார். ராமர் தபஸ் பண்ணிட்டு பிஸியா இருந்தா கூட ஹனுமார் நமக்காக சேர்ந்து கொடுத்துருவார் அப்படிங்கிறது தான் துளசிதாசரோட ஒரு தாழ்மையான கருத்து. ஜெய் ஸ்ரீராம்.